என்னன்னு தெரியுதா? ஏய், அஞ்சலி, என்ன பண்ண போற? நான் இப்போ உன்னை விட்டு ஓடி போனா நான் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிருவ. உன்னை பத்தின ஏதாவது உண்மையை சொன்னா நீ என் குடும்பத்தை அழிச்சிருவ. ஆனா உன்னுடைய வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். நான் தானே உன்னுடைய வீக்னஸ். அஞ்சலி, இப்போ நானே செத்துட்டா அது உனக்கு வாழ்நாள் முழுக்க தண்டனையா இருக்கும்ல. அதுக்காக நீ என் குடும்பத்தை அழிக்க முடியாதுல்ல. அது போதும்டா எனக்கு, அது போதும். நான் போறேன். அஞ்சலி, அஞ்சலி, என்ன பண்ற? முட்டாள்தனமா யோசிக்காத அஞ்சலி. நீ கர்ப்பமா இருக்க. உன்னை நம்பி உனக்குள்ள ஒரு உயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை இழக்க சொல்றியா? நானே உன் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் குழந்தை மட்டும் எப்படா உன் கூட வாழும்? உன்ன மாதிரி ஒரு சைக்கோவுக்கு மகனாவோ மகளாவோ என் புள்ள பொறுக்கவே கூடாது. எனக்கு கிடைச்ச தண்டனை என் குழந்தைக்கு கிடைக்க கூடாது. நான் போறேன், மொத்தமா போறேன். அஞ்சலி, அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், ஓகே? ஆனா நீ எந்த முடிவும் எடுக்காத. எங்க அப்பா சாவுக்கு யார் காரணம்னு தெரியும். நீ தினம் தினம் என் குடும்பத்தை காட்டி என்ன மிரட்டிக்கிட்டு இருப்ப. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் ஏன்டா உன் கூட வாழணும்? இல்ல, நான் இருக்க மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே எத்தனை ஜென்மைக்கு எடுத்தாலும் உன்னால என்ன பார்க்கவே முடியாது. அஞ்சலி, அஞ்சலி, எதுவும் பண்ணாத, அப்படியே இரு. கடைசியா ஒரே ஒரு பதில். என்ன நீ கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்றதுக்கு பதிலா இதோ இதா இல்ல இதா, இதுல எதை வச்சு நான் என் உயிரை மாச்சிக்கணும்னு நீ சொல்லிடு. ஹே, இந்த விஷயத்தை குடிக்கட்டுமா? குடிக்கவா? அஞ்சலி, அஞ்சலி, வேணா, வேணா, வேணா. வேண்டாமா? அப்போ இந்த மண்ணெண்ண. அஞ்சலி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? வேணா அஞ்சலி, ப்ளீஸ்.